தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் நாம் முதலில் காண இருப்பது பானுகோபன் மாண்டது குறித்ததாகும். முன்பு ஒரு நாள் என்னை இகழ்ந்து ஓடி வந்து பிடித்து சிறையில் வைத்த கள்வனான என் பகைவன் பானுகோபன் இன்று பகல் இறப்பான். அதனை நான் காண்பேன். ஆதலால் நான் விரைவில் செல்ல வேண்டும் என நினைத்தவன் போன்று ஒளியுடைய வெப்பக் கதிர்களை வீசிக்கொண்டு கிழக்கு திசையில் சூரியன் உதித்தான். இவ்வாறு சூரியன் மனதில் நினைக்கும் இக்காட்சியை எள்ளல் செய்து என்னை பற்றியே சிறையகத்திட்ட கள்வன் இப்பகல் முடிந்திடும் அன்னது காண்பான். பெள்ளெனப் படர்வேன் என புந்திக் கொண்டவன் போல் ஒள்ளளர் கதிர் வீசியே ரவி வந்துதித்தான் என்று கச்சியப்பர் நயம்படப் பாடுகிறார். அமைச்சன் தர்மகோபன் இறந்ததை அறிந்த பானுகோபன் சூரனை காணச் சென்றான். முருகனின் ஆற்றலை அறிந்திருந்த பானுகோபன் சூரனிடம் போரினை தவிர்க்க வேண்டினான். பானுகோபன் சூரனிடம், நான் பாட்டி மாயை சொல்லிக் கொடுத்த படையை விடுத்து வீரவாகு முதலான அனைவரையும் தூய நீர்க்கடலில் வைத்தேன். தேவர்கள் அதனை சொல்ல கேட்டு வேலை விடுத்து அவர்களை மீட்ட சேயான கந்தவேளை வெல்வது அரிது என்று கூறினான். பானுகோபன் சொல்லும் இச்செய்தியை மாயை தந்த சொல் படையினால் செருணரை மயக்கி தூய நீர்க்கடல் இட்டனன். சுரரது புகழ ஆய காலையில் வேல் விடுத்து அவர் தமை மீட்ட சேயை வெல்வது கனவிலும் இல்லையால் தெரியின் என்று சித்திரம் போல் அமைத்திருக்கிறார் கச்சியப்பர். நான் முருகனுக்கு அஞ்சினேன் என்று கருத வேண்டாம். போரிடத் தகுந்த வல்லவர்கள் கிடைத்தால் நான் போரிடுவேன் என்று பலவாறு கூறி விளக்கிய பானுகோபன் தேவர்களை விடுவித்தால் துன்பங்கள் நீங்கி பலகாலம் வாழலாம் என்பதையும் எடுத்துக் கூறினான். மகனே, நீ இறந்துவிடக்கூடும் என்று பயந்து விட்டாய் போலும். நீ உனது குளிர்ச்சியான இடத்திற்கு சென்று படுத்து உறங்குக. நான் அழிவில்லாத வரத்தை பெற்றவன். நீ என்னை பற்றி இறங்கி கவலைப்பட வேண்டாம். நான் பகைவருடன் போரிடப் போகிறேன் என்று சூரன் சினம் மேலிட்டு கூறினான். சூரனின் சினத்தை அஞ்சினை போலும் மைந்த அழியனின் இருக்கை போகி துஞ்சதி. துஞ்சலில்லா வரத்தினேன் தொலைவதில்லை. நெஞ்சிடை இறங்கி யாதும் நினையலை. நேரலார் மேல் வெஞ்சமர் புரியப் போவேன் என்றனன் வெகுளி மேலோன் என்று கூறுகிறார் கச்சியப்பர். தந்தையே, தாங்கள் வெகுள வேண்டாம். நமது ஊரை அலைத்திடும் பூதப் படையினரையும் வீரவாகுவையும் அழித்து தங்கள் மனம் மகிழ்மாறு செய்வேன். எனக்கு விடை கொடுத்திடுக என்று பானுகோபன் கரம் கூப்பி சூரனின் காலில் விழுந்து வணங்கினான். பானுகோபன் கூறும் ஆறுதல் வார்த்தைகளை அத்த நீ வெகுளல். நம்மூர் அலைத்திடும் கணங்கள் தம்மை வித்தக வன்மை சான்ற விரற்புயனோடும் அட்டு உன் சித்தமும் மகிழுமாறு செய்குவன். விடுத்து என்னா கைத்தலம் உயிழ்த்து தீயோன் கடலினை பணிதல் செய்தான் என்று கச்சியப்பர் கூறுகிறார். பானுகோபன் போர்க்கோலம் பூண்டு தேரில் ஏறி புறப்பட்டு சென்றான். 3000 தம்பியரும் அமைச்சர்களும் போர்க்களத்தில் மாண்டு கிடப்பதைக் கண்டு பெரிதும் வெகுண்டான். பூதப்படையினர் அசுரர்களை ஈட்டியால் குத்தியும் வாளால் வெட்டியும் தண்டாயுதத்தால் அடித்தும் கொன்றனர். அதனால் பானுகோபன் மேலும் சினந்து கடுமையாக போரிட்டான். வீரவாகுவிற்கும் பானுகோபனுக்கும் இடையே கடும் போர் நடந்தது. பிரம்மாஸ்திரம் முதலான அனைத்து கணைகளையும் வீரவாகு தடுத்தும் எதிர்கொண்டும் போரிட்டார். மாயையால் வெல்லக் கருதினான் பானுகோபன். சுக்கராச்சாரியார் கற்பித்திருந்த ஒரு மந்திரத்தை சொல்லி
வானத்தில் மறைந்து விட்டான் பானுகோப்பன். அம்மந்திரத்தின் பயனால் எவருக்கும் கண்ணில் தெரியாமல் வானவெளியில் நின்று பல்வேறு கணைகளையும் விடுத்து தாக்கினான். பூதப்படையினர் திகைத்து நின்றனர். வீரவாகு ஞானப்படையை விடுத்தார். அது பானுகோப்பனின் மந்திரத்தை வலுவிழக்கச் செய்தது. பானுகோப்பன் இருக்குமிடம் அனைவர் கண்களிலும் தெரிந்தது. பிரம்மன் தனக்கு கொடுத்திருந்த வேலாயுதத்தை விடுத்தான் பானுகோப்பன். வீரவாகு தனக்கு சிவபெருமான் கொடுத்திருந்த வாளால் பானுகோப்பனின் வேலாயுதத்தை துண்டித்தார். அதே வாளால் பானுகோப்பனின் 2 தோள்களையும் வெட்டினார். 2 கரங்களையும் இழந்த நிலையில் பானுகோப்பன் மாயை கொடுத்திருந்த படையை விடுக்க முயற்சித்தான். அதற்குள் வீரவாகு பானுகோப்பனின் கழுத்தை வெட்டிக் கொன்றார். தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ந்து கந்தவேளை நினைத்து போற்றினர். வீரவாகுவை பாராட்டி மகிழ்ந்தனர். பானுகோப்பனின் மரணச் செய்தியை கேட்ட சூரனும் பத்ம கோமளையும் அழுது துடித்தனர். நம் தானவர் குலத்து நாயகமே, நன்னினர்கோர் சிந்தாமணியே, திருவே என் தெள்ளமுதே, எந்தாய் தனியே போய் எங்கிருந்தாய்? அங்கே யான் வந்தாலும் உந்தன் மதுர மொழி கேட்பேனோ என்று பலவாறு அழுது புலம்பினார்கள். ஆசுரம் என்ற நகரத்தில் இருந்து ஆட்சி புரியும் எனது தம்பி சிங்கமுகனை அழைத்து வருக என்று ஆணையிட்டான் சூரன். தொடரும் நிகழ்வு சிங்கனை கொன்ற சங்கத்தமிழ் முருகன் குறித்ததாகும். சிங்கமுகாசுரன் ஆசுரத்திலிருந்து வீர மகேந்திரபுரத்திற்கு வந்து சூரனை வணங்கினான். மூலமும் முடிவும் இல்லாத முருகனை நீ பாலன் என்று நினைத்தாய். அதனால் நீ அடைய உள்ள தீமைகளை நினைத்து பார்க்கவில்லை. அன்று நான் ஆலோசனை மன்றத்தில் கூறியவை ஆளால நஞ்சாகத் தோன்றியது. விதியின் விளைவுகளை வெல்ல வல்லவர் யாருளர் என்று சிங்கமுகன் சூரனிடம் வேதனையுடன் கூறினான். சிங்கமுகனின் வேதனையை, மூலமும் முடிவுமில்லாத மூர்த்தியை பாலன் என்று எண்ணிப்படுவதோர் கிளை ஆலமதானதே ஐய என் மொழி, மேலையின் விதியை யார் வெல்லும் நீரினார் என்று கச்சியப்பர் சிங்கமுகனின் வேதனையை வர்ணிக்கிறார். கந்தவேல் என்ற ஒருவனை வெல்ல முடிந்தால் நான் வந்து உன்னை காண்பேன். அது நடவாமல் போனால் இங்குள்ள யாவரும் முடிவார்கள். அதன் பிறகு ஐயனே, நீ உனது மனத்தில் தோன்றியபடி முடிவெடுக்கலாம் என்று கூறிய சிங்கமுகன் அங்கிருந்து புறப்பட்டான். சிங்கமுகனின் இந்த கூற்றையும், கந்தனாம் ஒருவனை கடக்கப் பெற்றிடின் வந்துனை காண்பனால் மற்றதில்லையேல் அந்தமடைவரால் ஆறும் ஐயனி புந்தியில் நினைந்தன புரிதியலார் என்றான் என்று கச்சியப்பர் சிங்கமுகனின் வார்த்தைகளை அழகுறக் கூறுகிறார். விருந்து கூடத்திற்கு சென்ற சிங்கமுகன் தான் வேண்டிய அளவிற்கு விரும்பிய அனைத்தையும் உண்டான். நறுமணக் கலவைகளை மேனியில் பூசிக்கொண்டான். பூமியெங்கும் மனம் வீசும் நறுமண மலர் மாலைகளை அணிந்து புறப்பட்டான். சிங்கமுகனின் 100 பிள்ளைகளும் வீரவாகுவை சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் வீரவாகுவை வெட்டுவதற்கு வாட்படைகளை வீசினர். ஆனால் அவை வைரமலையில் பட்ட துரும்பை போல் பயனற்று போயின. இறுதியில் வீரவாகு சிங்கமுகனின் 100 பிள்ளைகளையும் வாளால் வெட்டிக் கொன்றார். பூதப்படையினர் பல்வேறு ஆயுதங்களால் சிங்கனை தாக்கினர். அவர்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் திகைத்தான் சிங்கமுகன். தாய் மாயை அவனுக்கு கொடுத்திருந்த பாசப்படையை விடுத்தான். அது விரைந்து வந்து வீரவாகு உள்ளிட்ட வீரர்கள் அனைவரையும் சுற்றி வளைத்து கட்டியது. 7 கடல்களுக்கும் அப்பால் இருந்த உதயகிரியில் அவர்கள் அனைவரையும் கடத்திச் சென்று கிடத்தியது. போர்க்களத்தில் ஒருவரும் இல்லாததால் சிங்கமுகன் கந்தவேல் தங்கியிருந்த பாசறையை நோக்கிச் சென்றான். சிங்கமுகன் வருவதை அறிந்த கந்தவேல் தேரிலேறி புறப்பட்டார். முதலில் பூதப்படையினரை அழித்துவிட்டால் முருகனை வெல்வது எளிது என்று கருதினான் சிங்கமுகன்.
சுக்ராச்சாரியார் அவனுக்கு போதித்திருந்த ஒரு மாய மந்திரத்தை ஓதினான். அதனால் சிங்கமுகன் அனைவரும் வியக்கத்தக்க பேருருவை எடுத்துக்கொண்டான். 1000 சிங்க முகங்களுடன் வானளாவி நின்ற சிங்கமுகனை கண்ட வீரர்கள் திகைத்தனர். வீரர்களை தனது பெரிய வாய்களின் வழியே உள்ளிழுத்து கொண்டான். சிங்கமுகனின் உடலுக்குள் புகுந்துவிட்ட பூதப்படையினர் வெளியே வர இயலாமல் திண்டாடினர். முருகப்பெருமான் ஒரு கணையால் அவனது உடலில் பெரிய துளையை உண்டாக்கினான். முதலில் அப்பெரிய துளையின் வழியே சிங்கமுகனின் உடலில் இருந்து அருவி வருவது போல் குருதி பெருக்கெடுத்து வழிந்தது. பின்னர் பூதப்படை வீரர்கள் அத்துளையின் வழியே கீழே குதித்தனர். அதற்கிடையில் வீரவாகு முதலான வீரர்களை மீட்டுக் கொணர திருவுள்ளம் கொண்டான் முருகன். அதன்படி முருகன் விடுத்த கணை உதயகிரிக்கு சென்று வீரர்கள் அனைவரையும் மயக்கத்திலிருந்து மீட்டு ஒரு புஷ்பக விமானத்தில் ஏற்றி வீரமகேந்திரத்திற்கு கொணர்ந்தது. அனைவரும் போர்க்களத்திற்கு திரும்பியதைக் கண்ட சிங்கமுகன் மிகுந்த சினத்துடன் போரிட்டான். கந்தவேல் 1000 கணைகளை விடுத்து சிங்கமுகனின் 2000 கரங்களையும் துண்டித்தார். கரங்களை இழந்து நின்ற சிங்கமுகனை பார்த்து பூதப்படையினர் கைகொட்டி சிரித்தனர். ஆனால் சிறிது நேரத்தில் வெட்டுப்பட்ட கரங்கள் முளைத்தன. குழந்தாய் முருகா, நீ எத்தனை முறை வெட்டினாலும் என் அங்கங்கள் மீண்டும் வளர்ந்துவிடும். நீ நல்ல பிள்ளையாக சிவபெருமானிடம் சென்றுவிடு என்றான் சிங்கமுகாசுரன். வீண் பேச்சை விடுத்து போரில் வீரத்தை காட்டு என்ற கந்தவேல் ஓங்காரம் செய்தார். அதன் பிறகு வெட்டிய கரங்கள் வளர்வது நின்றுவிட்டது. சிங்கமுகன் ஒரு முகமும் 2 கரமும் உடையவனாக நின்றான். 2 கரங்களை கொண்டே அகில புவனங்களையும் அடிப்பேன் என்று முழங்கிய சிங்கமுகன் முருகன் மீது ஒரு தண்டாயுதத்தை ஏவினான். கந்தவேல் தனது வேலாயுதத்தை விடுத்தார். அது சிங்கமுகாசுரன் மார்பை பிளந்து அவன் உயிரை உண்டது. அதன் பிறகு அந்த குலிசப்படை வானில் சென்று அங்குள்ள ஆகாய கங்கையில் ஆழ்ந்து நீராடியது. வானுலகத்து மலர்களின் மகரந்தத்தில் தோய்ந்து புனிதமடைந்து அதன் பிறகு தமிழ்ச் சங்கத்தில் தலைமை புலவனாக அமர்ந்திருந்த பெருமைக்குரிய முருகப்பெருமானின் கரத்தில் வீற்றிருந்து விளங்கிற்று என்று கூறுகிறார். இந்த ஒரு அழகான காட்சியை அங்க பொழுதில் அடல் குலிசம் வான் போகி கங்கை புனல் ஆழ்ந்து காமரு பூந்தாதாடி சங்கத்தவர்க்குள் தலையாம் தமிழ் புலவன் செங்கைக்குள் வந்து சிறப்புற்றிருந்து உளதால் என்று கூறுகிறார் கச்சியப்பர். இங்கு கச்சியப்ப சிவாச்சாரியரின் தமிழ்ப்பற்று தானே வெளிப்படுகிறது. முருகப்பெருமானை சங்கத்தவர்க்குள் தலையாம் தமிழ் புலவன் என போற்றுகிறார். சங்கத்தமிழ் புலவனாகிய முருகனுக்கு உரிய திருமுருகாற்றுப்படையே 10 பாட்டு நூல்களில் முதலாவதாக திகழ்கிறது. கிரௌஞ்ச மலையை பிளந்த குமாரனின் வஜ்ரப்படையால் உனது தம்பி சிங்கமுகன் உயிர் நீத்தான். அவன் விழுங்கவிருந்த வீரர்களும் உதயகிரியிலிருந்து மீண்டு வந்தனர். இது உறுதியான செய்தி என்று சூரனிடம் தூதுவர்கள் உரைத்தனர். அச்செய்தியை கேட்ட சூரபத்மன் பெரிதும் வருந்தினான், கலங்கினான். சூரபத்மனின் இந்நிலையை குன்றம் பிளந்த குமரேசன் வஜ்ரத்தால் உன் தம்பி ஆவி ஒழிந்தான். அவன் மிசைய பொன்றும் கனத்தார் பொறுப்புற்றார் எல்லோரும் சென்று உய்ந்தனர். இது திண்ணமெனச் செப்பினரே என்று தூதுவரின் வார்த்தைகளை அழகுறக் கூறுகிறார். பொன்னையும் மண்ணையும் புதல்வர்களையும் பெண்களையும் மற்ற பொருள்களையும் பெற்றுவிடலாம். ஆனால் என் அன்புக்குரிய இளவலை இனி இப்பிறப்பில் பெற இயலுமா என்று கூறி அழுதான் சூரபத்மன். போர்க்களத்தில் இலக்குவன் மூர்ச்சித்து கிடந்த பொழுது ராமன் இளவலை பெறல் அரிது என்றான்.
அதை கூறும் தேசே தேசே களத்ராணி என்று தொடங்கும் வால்மீகி ராமாயண ஸ்லோகம் மிகவும் பிரபலமானது. நாளைய நிகழ்வில் மாறுபட்டான் கூறுபட்டான் என்பது குறித்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் பானுகோபன் மாண்டதையும் சிங்கனை கொன்ற சங்கத்தமிழ் முருகன் பற்றியும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.